அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நாம் கனமும் மகிமையும் செலுத்தி அவரை ஆராதிக்க போகிறோம். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பே. செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி மேல் வெற்றி காண்பே. பசுமை எப்போதும் தப்பாமல் கனி தருவே. பசுமை எப்போதும் தப்பாமல் கனி தருவே. எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள், எப்போதும் பசுமை தப்பாமல் கனிகள். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே, என் வேர்கள் தண்ணீருக்குள் இலையுதிரா மரம் நான். வாய்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரமாக ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 1 நம்ம படிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தில் யாரெல்லாம் பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய செழிப்பை வச்சிருக்கிறார். இந்த நாட்களில் நீங்களும் நானும் வேதவசனத்தின் மேலே வாஞ்சியாக இருந்து தேவன் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் கூட ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தெய்வீகமான ஆசீர்வாதத்தை தேவன் நிறைவாய் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எல்லாருக்கும் இந்த சங்கீதம் மிகவும் அறிமுகமான ஒரு சங்கீதம். கர்த்தருடைய வேதத்தில் ஒரு மனுஷன் எவ்வளவாய் நாட்டம் கொள்ளுகிறானோ அவ்வளவாய் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஆவிக்குரிய பூமிக்குரிய செழிப்பை கட்டளையிடுவார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் பல காரியங்களை வச்சிருக்கிறார். ஒன்று, நாம் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். நீங்கள் வேத புஸ்தகத்தில் உபாகம புஸ்தகம் 28 அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை படித்து பாருங்கள். யாரெல்லாம் இந்த கட்டளைகளை கை கொள்ளுகிறாங்களோ, இந்த கற்பனைகளுக்கு பயந்து இந்த கட்டளைகளை கை கொண்டு அதன்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து பலிக்கும் என்றே சொல்லியிருக்கிறார். வந்து பலிக்கும், வந்து அவன் மேலே குவியும். அப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதத்தை பற்றி பெற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய வேதத்தின் மேலே பிரியமாக இருக்கணும். இன்றைக்கி நாம் எதன் மேலே அதிகமாக பிரியம் வச்சுருக்கிறோம்? உலகத்தின் மேலே, பணத்தின் மேலே, ஆசாபாசங்கள் மேலே, இன்னும் உலக பிரகாரமான விஷயங்களின் மேலே தான் நம்முடைய பிரியம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வேதத்தில் நீங்கள் இரவும் பகலும் இதை தியானமாக இருந்து இந்த வேத வசனத்தை நீங்கள் இரவும் பகலும் இதன் மேலே பிரியம் வச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள்
இலையுதிராத மரத்தை போல இருப்பீங்க அப்படி சொல்லிட்டு அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் உபாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்கிறது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களா. ஒரு மனுஷன் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். பாருங்கள், சிலர் செய்கிறது எதுவுமே வாய்க்காது. ஒரு வேலை செய்வாங்க, அதில் தோல்வி. ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, அதில் நஷ்டம். ஒரு பயணம் போவாங்க, அதுலேயும் தோல்வி. எல்லா காரியத்திலும் அவங்க என்னென்ன காரியங்களையெல்லாம் செய்கிறாங்களோ அது எல்லாம் தோல்விக்கு மேலே தோல்வி, அடிக்க மேலே அடி, வேதனைக்கு மேலே வேதனை, நொந்து போயிடுறாங்க சிலருடைய வாழ்க்கை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்து தொட்டதெல்லாம் உங்களுக்கு தோல்வியாகிறதா? நீங்கள் கொஞ்சம் உங்கள் வழியை யோசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்கிறீங்களான்னு பாருங்கள். கர்த்தர் எத்தனையோ முறை அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசினார், எச்சரித்தார், உணர்த்தினார். ஆனால் நம்ம கீழ்ப்படுகிறோமா? வசனத்துக்கு நடுங்குறோமா? ஆண்டு சொல்றாரு, நான் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறார். இந்த வேதத்தின் மேலே நீங்கள் பிரியம் வைக்கணும். வேற ஏதாகிலும் காரியத்துக்கு மேலே பிரியம் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் பிரியத்தை அதிலிருந்து அகற்றி வேத வசனத்தில் வாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் அவருடைய வேதத்தை நேசிக்கிறதுலையும் அவருடைய வசனத்தை ருசிக்கிறதுலையும் இன்னும் அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறதுலையும் நீங்கள் முதன்மைப்படுத்தி பாருங்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் வாய்க்கும், தொட்டதெல்லாம் வாய்க்கும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் தொட்டதெல்லாம் வாய்க்கும்படிக்கு ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை நேசிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.